ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் ப்ரில் ஸ்லீவ் வந்து எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஸ்லீவ் ரவுண்ட் வந்து 10 இன்ச் இருந்துச்சு அப்படின்னா 20 இன்ச்சஸ் ஆர் 25 இன்ச்சஸ் வந்து லென்த்தாக வந்து ஒரு 2 இன்ச் வித்தில் கிளாத் எடுத்துக்கிறோம். அதை வந்து ரெண்டாக மடித்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறோம். ஸ்டிச் போட்டு அந்த ராயேஜ் பக்கம் வந்து குட்டி குட்டியாக வந்து ப்ளீட்ஸ் வந்து வைக்க ஸ்டார்ட் பண்ணணும். குட்டி குட்டி ப்ளீட்ஸ் வச்சுட்டே வரணும். ஸ்லீவ் சர்க்கம் வந்து வர வரைக்கும் வந்து நம்ம ப்ளீட்ஸ் வைக்கணும். ஃபஸ்ட்லேயும் லாஸ்ட்லேயும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கிளாத்து விட்டுறலாம். ஏன்னா சைடு ஜாயினிங்கில் வந்து அது போயிடும். ஸோ மீதி எல்லாமே வந்து ஸ்லீவ் சர்க்கம் வர வரைக்குமே வந்து அந்த ஃபுல்லாக ப்ளீட்ஸ் தான் வைக்கிறோம். இப்போ வந்து ஃப்ளீட்ஸ் எல்லாம் வச்சு முடிச்சாச்சு. எக்ஸஸ்ட்ரா இருக்கிறது அந்த த்ரெட்டெல்லாம் வந்து பிரிஞ்சு வந்திருக்குது, அதெல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ வந்து மெயின் கிளாத்தில் நல்ல பக்கத்தில் வந்து இதை வந்து வச்சு ஸ்டிச் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து நான் மெயின் கிளாத்தில் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். 1/2 இன்ச் விட்டுருந்திங்கன்னா, அதாவது இது வந்து 1/2 இன்ச் நீங்கள் ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 2.5 இன்ச் கிளாத் எடுத்துக்கோங்க. இது நான் 1/4 இன்ச்சில் தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன், 2 இன்ச் கிளாத் அப்படிங்கிறதுனால. இப்போ வந்து அதுக்கு அடியில் வந்து லைனிங் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டால் இதனோட பிசுறு வந்து வெளியில் தெரியாது, ரெண்டுமே வந்து லைனிங்குள்ளே ஃபிட் ஆயிரும். இப்போ வந்து திருப்பி பின்னாடி எட்ஜு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கணும். எட்ஜு போட்டுட்டு சுற்றிலும் வந்து தையல் போட்டு எடுத்துகிட்டு எக்ஸஸ் கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துடணும். அவ்வளோதான், ப்ரில் ஸ்லீவ் முடிஞ்சுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.